இந்த 4 வருஷ சர்வீஸில் நான் போயிட்டு இருக்க இந்த இடம் எனக்கு புதுசு மட்டும் இல்லை, ஒரு வித்தியாசமான அனுபவம் கூட. மாமா கிட்ட நம்மளுக்கு வர வேண்டிய கடன் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. அப்புறம் உயிரோட இருக்கும்போது தான் எதுவுமே சொல்லல. அந்த 6 ஏக்கர் கேட்டு சொல்லுங்க. இப்போ இதுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. காத்து இருக்கு, இப்போ வெளியில போயிடுச்சு. ஆனா அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட முடியாது. இங்கதான் சுத்திக்கிட்டே இருக்கும். இது மாதிரி தான் உயிரும். இறந்து போனா எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இந்த உடம்பு மட்டும்தான் அழிஞ்சு போகும். ஆனா உயிர் இங்கதான் சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் உங்க பக்கத்தில் கூட இருக்கலாம். அவங்களுக்கும் நிறைவேறாத ஆசை, ஏக்கம், கோபம் எல்லாமே இருக்கும். அது நமக்கு தெரியறதில்லை. அது வெளிப்படுத்த அவங்க தேர்ந்தெடுக்கிற விஷயம்தான் மீடியம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் மீடியமாக எடுத்துக்கும் போல. அப்படி இல்லை. பசிக்கிற நேரத்தில் எது வேணா சாப்பிடுறது, பிடிச்சது மட்டும் சாப்பிடுறது 2 விஷயம் இருக்குல்ல. இதில் ஆவிங்க கண்ணுக்கு முதல்ல தெரியறது பிடிச்சது மட்டும் மீடியமா எடுத்துக்கிறது. இல்லை எந்த நிலையில எதனால் இறந்து போனாங்களோ அதே கூட மீடியமா எடுத்துப்பாங்க. தண்ணியை கூட மீடியமாக எடுத்துப்பாங்க சார். Why not? பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, காற்று எதுவா இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி மீடியமா எடுத்துக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்கு. அப்படி மீடியமா வருது மட்டும் இல்லாம நாமளும் மீடியமா இருந்து அது சொல்ல நினைக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வழி இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. காலேஜ் டேஸ் ஹாஸ்டல்ல விளையாட்டா பண்ணிருப்பீங்க. பட் இட் இஸ் நாட் a game at all. சார், மீடியமாக பேசுறது, பேச வைக்கிறது எல்லாம் உண்மைனா எனக்கும் இது மூலியமா கேஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். உங்களுக்கு முன்னாடி சில கேஸ் விஷயமா கூட உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து சில பேர் வந்திருந்தாங்க. ஆனா அது ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டாங்களே தவிர ஆதாரமா ஒன்றும் எடுத்துக்கல. சில ஆவியங்களை கட்டாயப்படுத்தினா பிடிக்காது. ஆனா எந்த காரணத்துக்காக இங்க வந்ததோ அதுக்கான காரணத்தை கண்டிப்பா சொல்லாம போகாது. அதுக்கு முன்னால ஆவியங்கிற விஷயம் இங்க இருக்குங்கிறத நீங்க நம்பணும். ட்ரஸ்ட் இட். காஃபி. அம்மா இங்க தலைவலிக்கு தானே டேப்லெட் சாப்பிட்டு படுத்திருக்காங்க. பாலா வந்தாச்சா? வரல. சரி, வீட்டுக்கு போய் படுத்துங்க, காலைல பேசிக்கலாம். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லு. அக்கா உங்களை பிரிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலையா? இது வரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு வரல. அப்போது அக்காவை மறக்கலை? அப்படி இல்லை. அப்போது வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இதை பாரு, ரம்யாவை பிரிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நினைப்பு எப்போ வரலையோ தேவையில்லாம கேட்டுருக்காத, பேசாம போய் பாடு. குட் நைட். எப்போ எது எந்த வயசுல கேட்கணும்? என்னை பார்த்து சொல்லுங்க. ரம்யா, நான் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் என் அப்பா, படிப்பு, ஜாப், டேலண்ட் மட்டும் இல்லை. லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக பார்க்குறது தான். ஏன் உன்னை எனக்கு பிடிச்சது காரணம் கூட நீ அழகாக இருக்க,
படிச்சிருக்க மட்டும் இல்லை, நீ லெஃப்ட் ஹேண்ட் ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நைட் கூட இங்கே உங்கள் வீட்டில் நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன் நம்ம புதுசாக ஒன்று ஃப்ளாட்டில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். என்ன சொல்கிறேன்? அன்னைக்கு ஆரம்பிச்ச என்னோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கல்யாணங்கிறது கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்றதுன்னு எனக்கு அப்போ தெரியல. குட் மார்னிங். மார்னிங். காஃபி. ஹே வெயிட். என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் தி ஷுட் பி சம் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஐம் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். அது என்னோட கப், இது உன்னோட கப். என்னடா ஏதோ முக்கியமா பேசணும்னு? மார்னிங் சார். குட் மார்னிங். வா சொல்கிறேன், உட்கார். நம்ம கம்பெனியில் புதுசாக என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தேன் இல்லையா, அதை பற்றி தான் பேச போகிறேன். நான் மட்டும் இல்லை, லைஃப்பில் எல்லாருமே ஏதோ புதுசாக விரும்புகிறாங்க. எஸ்பெஷலி யூத். மார்க்கெட்டில் எத்தனை மாடல்ஸில் கார் வந்தாலும் அது அவங்களுக்கு பத்துறதில்ல. அப்படி அவங்க வாங்குற காரில் புதுசாக ரீமாடல் ரீடிசைன் பண்ணி கொடுக்குறது நம்ம பிஸ்னஸ். Viva, remodeling and redesigning of new cars. வெரி வெரி குட் அண்ட் இன்னோவேட்டிவ் ஐடியா. ஆனா ஒரே ஒரு விஷயம் பாலா, என்ன? இதே நம்ம புது கார்னு சுருக்கிக்கணும். நிறைய செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வாங்கி ரீமாடல் பண்ணலாம் இல்லையா? நோ சான்ஸே இல்லை. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, லைஃப்லையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி செகண்ட் ஹேங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. அப்படி இல்லடா, ட்ரெண்ட்ல இருக்க கார்ஸை ரீமாடல் பண்றதை விட செகண்ட் ஹேண்ட் கார்ஸை ரீமாடல் பண்ணா பெட்டரா இருக்குமேன்னு தோணுது. என்னதான் பழைய காரை ரீடிசைன் பண்ணி புதுசாக கொடுத்தாலும் அவங்களுக்கு பழசுங்க நினைப்பு மனசுக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கும். ஏன்னா என்னதான் கார் வந்து பார்க்கறதுக்கு வெளியில் புதுசாக இருந்தாலும் உள்ள இருக்கிற மெஷினரி பார்ட்ஸ் எல்லாமே பழசு. ஸோ ஐ திங்க் ஐம் ரைட். நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லாரும் வெர்டிகலாக இருந்தால் ஹாரிசான்டலாக யோசிக்கிறது என்னோட கேரக்டர். அதான் சக்ஸஸ் கூட. என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? ஆஃபீஸ் ஸ்டேஷன் உனக்கு புரியாது. வா வெளியில் ரிலாக்ஸாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ரம்யா. வரேன் ஆண்டி. வாங்க ஆண்டி. அயன் பாக்ஸ் கேட்டிருந்தேனேம்மா. ஓ 1 செகண்ட். வீடெல்லாம் ஃபர்னிஷிங் பண்ணியிருக்கேங்க போல இருக்கு. போன வாரம் தான் எல்லாமே முடிஞ்சுது. அவரே நின்று ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சாரு. ரொம்ப செலவு பண்ணியிருக்கேங்க போல இருக்கு. நானும் எவ்வளவோ சொன்னேன் அவர்கிட்ட, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்? என்ன பண்ணுறது, எங்கள் பொண்ணுக்காக நாங்கள் வாங்க வேண்டிய ஃப்ளாட்டு அசோசியேஷனில் சொல்லி தான் வச்சுருந்தோம். கடைசியில் செக்ரட்டரிக்கு தெரிஞ்சவராமே, அது அவங்க மாமனார், அவருக்கு கொடுத்துட்டாங்க. நல்லா பெருசாக தான் இருக்கு. 200 லிட்டர்ஸா? ஆமாம். எங்கள் பொண்ணு வர வேண்டிய ஃப்ளாட்டு கடைசியில் நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது ஆண்டி? அதை விடுமா. அதுக்காக ஃப்ளாட்டை தான் காலி பண்ண சொல்ல முடியுமா, இல்லை விரட்ட தான் முடியுமா? சரி, நீ சமையல கவனி, நான் வேற ஏதாவது வேணா வரேன். சரியா? சரிங்க ஆண்டி. ஆக்சுவலா நீ சொன்ன கான்செப்ட் இன்னும் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வா. Hey Bala, Vicky. அர்ச்சனா தானே? Yeah. Hey, what a surprise யா. அதுக்குள்ள மறந்தாச்சா? சாரி, ரொம்ப நாள் ஆச்சுல. So how are you doing? I'm fine. I have an urgent work to go. How about meeting at my office? Yeah, sure. It's my business card. So please come to my office, okay? Okay, Sorry. bye. 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 See you. நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் போல. சாச்சா, உன் அளவுக்கு இல்லடா. போன வருஷம் மேரேஜில் பார்த்தது அப்படியே மாறிட்டா. அவன் ஹஸ்பண்ட் கூட டால் ஃபேராக இருந்தான்ல. நீ சொல்ற மாதிரி ஆளே மாறிட்டால, ஆளையே மாத்திட்டான். அவன் வேற இவன் வேற. அப்போ அவன் ஹஸ்பண்ட் இந்நேரம் அவன் ஆஃபீஸில் உட்காந்து மாச சம்பளத்துக்காக கீபோர்டை தட்டிட்டு இருப்பான். என்னடா சொல்கிற? பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணி போக வேண்டியதானே? டே, ஹஸ்பண்ட் பிடிக்கலன்னா பிரச்சனையே கிடையாது.
இவனே சேர்த்து பிடிச்சிருக்கிறது தான் பிரச்சனையே. உன் இஷ்டத்துக்கு பேசாத. யார் நானா? டேய், சிட்டி லைஃப் உனக்கு புதுசு, புரியாது. சொசைட்டிக்கா ஒன்று, வெரைட்டிக்கா வேற ஒன்றுன்னு லைஃப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க காலம் இது. இதில் எதை தப்புன்ற? அங்கே பாரு, நீ தான் என் உயிர், நீ இல்லாமல் நான் இல்லை, இப்படின்னு மாறி மாறி லவ் டயலாக் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு போயிட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்படிதான், கல்யாணத்துக்கு பின்னாடியும் அப்படிதான். இந்த கேப்பில் லவ் லஸ் செக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார். தேங்க்ஸ். நீ அப்படி பார்த்தாலும் அதான் உண்மை. சினிமா பாலிடிக்ஸ் இது ரெண்டுமே பப்ளிக் மீடியா. இங்க தப்பு நடந்துச்சுன்னா பேப்பர்ல போட்டு கிழிச்சிடறாங்க, அதனால நமக்கு தெரிய வருது. மற்றபடி வேற எங்க நடக்கல? காலேஜ், ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஆஃபீஸ், சாஃப்ட்வேர் கம்பெனி, இப்படி எல்லா இடங்களையும் தான். ஏன் நம்ம ஆஃபீஸ்ல ஹேமா எடுத்துக்க. அப்போ எல்லாரும் ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பாம வீட்டில் வச்சுக்கிறது சரின்ற. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. வீட்டில் இருக்கிறதுனால மட்டும் தப்பு நடக்காதுன்னு நினைக்காத. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டு 10 மணிக்கு இன்னொருத்தனுக்கு ஹாய் சொல்லி கதவை திறக்கிற காலண்டா இது. ஆமாண்டா, நாம தான் பிஸ்னஸ்னு வீட்டை கவனிக்காம விட்டுறோம். இந்த கேப்ல பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல வேற ஒருத்தனோ இவங்க கிட்ட சாஃப்டா பேசினா போதும், இவங்க சாஃப்ட் ஆயிடுறாங்க. நமக்கு வீடு, பிசினஸ், ஆஃபீஸ்னு 1000 வேலை இருக்குது. ஆனா அடுத்தவன் பொண்டாட்டியை பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு இது மட்டும்தான் வேலை. ஸோ எவ்ரிதிங் கோஸ் ஈஸி அட் சம் காஸ்ட்.